கேரளா லாட்டரிக்கான ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பாதி நம்ம வந்து 30/12/2025க்கான ஒரு கசிங்க தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29ஆம் ஒரு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 235. ஓகே, நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 3ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். அடுத்தபடியாக நம்ம வந்து 6 இல்லாட்டி 9 எடுத்துருந்தோம். இதில் வந்து 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏபிஎஸ்சியில் 36/63 கொஞ்சம் வர மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து 3ஆம் நம்பர் மட்டும் தான் வந்துருச்சு. ஆனால் ஒரு 6ஆம் நம்பர் வந்திருந்தால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெட்டி எடுத்துருக்கலாம். ஆல் போர்டுக்கு நம்ம வந்து கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 3 இல்லாட்டி 6 கொடுத்துருந்தோம். இதில் 3ஆம் நம்பர் நமக்கு வந்து ஒரு சூப்பரான வெட்டியும் கிடச்சிருக்கு நம்மளே. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கசிங் தான் எடுத்து வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்ம வந்து எடுக்கலாம். இதில் பற்றி நம்ம நேற்று எடுத்த மெத்தட் தான் நம்ம வந்து 2 மெத்தட் வந்து எடுத்திருந்தோம். அதில் வந்து ஒரு மெத்தட் போட்ட மெத்தட் கொஞ்சம் அருமையாக வேலை செய்யுது. ஆனால் ஸ்ட்ராங்காக படிக்க முடியுது. நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், ஆனாலும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வந்து இப்போ வந்து 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 954 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ன ஆப்ஷன் ஈயாக போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மெத்தட் தான் நம்ம வந்து இந்த மாதத்துக்கு எல்லாம் மாற்றிட்டு நம்ம எடுத்த மெத்தடில் கொஞ்சம் எல்லாம் மிஸ் ஆகுதுன்ட்டு 4 டேஸ் வந்து வேலை செய்யலை. ஓகேவா? அதனால் நம்ம வந்து இந்த மெத்தட் தான் போட்டுருவோம். இந்த மெத்தட் மட்டும் தான் நல்லா வேலை செய்யுது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுவோம். இதை போட்டு ட்ரை பண்ணுவோம். கம்பல்சரி வினிஸ் வரதுக்கு நேற்றுக்கு நம்ம வந்து 2 0 வராதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி தான் நான் வந்து கொடுக்கல. ஆனால் 9 0 மட்டும் கொடுத்து சொன்னேன். ஆனால் 2 சொல்லலை. ஆனால் வராதுன்னு பார்த்தா ஆனால் வந்துடுச்சு. அதுக்கோசரம் தான் சொல்கிறது. ஏன்னா நம்ம வந்து வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் வீடியோவில் சொன்னால் நிறைய நம்பர்ஸ் வந்துடும். அதனால தான் நான் வந்து சொல்லலை. ஓகேவா? கம்மியான நம்பர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன், மேட்ச் பண்ணி விளையாட முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நம்ம வந்து 954 இன்னும் ஆப்ஷன் 581 போடையில் நமக்கு வந்து முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 9 இல்லாட்டி 7, 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 954 வச்சடியில் நமக்கு 9 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 429 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். பாதி நம்ம வந்து 429 என்ன ஆப்ஷன் 581 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 இல்லாட்டி 7, 4 இல்லாட்டி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பாதி நம்ம வந்து 429 வச்சடி நமக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 887 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 887 என்ன ஆப்ஷன் 581 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 5 இல்லாட்டி 3, 5 இல்லாட்டி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 887 வச்சடி நமக்கு 5 3ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 235 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பாதி நம்ம வந்து 235 என்ன ஆப்ஷன் 581 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 இல்லாட்டி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஒரு 4 டேஸாக நம்ம வந்து எடுத்திருந்தோம். இதில் வந்து 954 வச்சடியில் நமக்கு வந்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு 7, அடுத்து 5. ஓகே, அடுத்தபடியாக நமக்கு வந்து 3 5ன்னு கிடையாது. பிஎன்சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 7 1 கொடுத்துருக்கோம். இதுலேருந்து 1ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 7 நம்பர் வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வேறு போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 டேஸ் தான் அந்த மெத்தட் போட்டுருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து கொஞ்சம் போர்டு மாறி வருது. அதனால் கொஞ்சம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு 4 டேஸ் சொல்லி இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? 954 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன் இங்கி போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 651 போட்டு தான் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 9, 4 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 954 வச்சடியில் நமக்கு 4 9ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 429 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
அதில் வந்து 429 இன் ஆப்ஷன் 651 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி 8 2 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 429 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 887 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 887 இன் ஆப்ஷன் 651 போட்டியில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி 3 4 அப்படி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 887 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 3ன்னு கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 235 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 235 இன் ஆப்ஷன் 651 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி 9 4 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 235 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அப்படி 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்மளே இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வந்தால் எந்த போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து எடுத்துருப்போம் 4 அப்படி 9 950 வச்சுருக்கு. 4 9 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம வந்து 8ஆம் நம்பர் அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் வந்தால் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, நீங்கள் வந்து ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 அப்படி 4 நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஏன்னா ஒரே மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 14 41 இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 74 47 19 91 79 97 இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்ச நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மக்களை, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 235. ஓகேவா, 235க்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 235க்கு ரிசல்ட் வந்த பிறகு வச்சுட்டு என்னன்னு தெரியல. 532 கொடுத்துருக்காப்புல என்னன்னு தெரியல. பாபு அவர் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டப்பல என்னன்னு தெரியல. சூப்பராக ஒரு நம்பர் எடுத்துட்டு போர்டு மாறிடுச்சு. அடுத்து எம்ஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 3 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9 2 எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் போயிடுச்சு. ஆனால் ஒரு சூப்பராக எடுத்துருக்காப்புல போர்டு மாறிடுச்சு. திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 5 4 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து சி போர்டில் வந்து சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து 3 4 9 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் 3ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டு ஒரு 5 போட்டுருந்தப்போனா இன்றைக்கி ஒரு பிசி நியூஸ் எடுத்துக்கலாம். ஆனால் ஆல் போர்டில் 6 5 கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் போட்டுருந்தப்போனா ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏசிக்கு 63 எடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வந்து 6 தான் வரல மக்கள், என்னன்னு தெரியல. நம்ம வந்து 2 மெத்தடில் ஸ்ட்ராங் பண்ணி எடுத்தோம். ஒரு மெத்தடில் 3 எடுத்தோம், ஒரு மெத்தடில் 6 எடுத்தோம். 3ஆம் நம்பர் மட்டும் வந்துச்சு. அது ஒன்றும் பண்ண முடியல. நம்மளும் முயற்சி பண்ணி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நம்ம மிஸ் ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா 34 37 31 எடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 35 வச்சுருந்தப்போனா கூட ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் எல்லாமே போர்டு மாறிடுது. எல்லாமே மாறி மாறி தான் வருது நம்மளுக்கு. நேற்று வந்து நம்ம வந்து 700 கொஞ்சம் 5 கொடுத்து 7 5 கொடுத்துருந்தோம். ஆனால் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி 5ஆம் நம்பர் அடிச்சு. சரி, ஒரு நாள் முன்ன பின்ன தான் விளையாடுறேன். ஒரு 2 நம்பர் எடுத்தோமா, அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாண்டுருக்கேன். ஓகேவா, அடுத்து முருகானந்தம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 3 1 9 கொடுத்துருக்காப்புல. அதில் 3ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பராக இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து சவுராஜன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 அப்படி 1 கொடுத்துருக்காப்புல. இதில் 3ஆம் நம்பர் சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. செல்லப்பா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 6 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 3ஆம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஆனால் சி போர்டில் ஒரு 5 போட்டிருந்தோம்னா ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து அன்பனன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் 3ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு நியூஸை நம்ம சேனலில் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மூர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு 5 மட்டும், இவர் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. நம்ம யாரும் நிறைய பேர் யாருமே 5 கொடுக்கல, 3ஆம் நம்பர் தான் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதனால் ஒரு 5ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல 5ஆம் நம்பரு. அடுத்து மதிபான் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 2ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல நம்மளே.
அடுத்தபடியாக நம்ம ஷார்ட் சாங் அவர் பார்த்திங்கன்னா ஒரு 3 சிங்கிள் ஷாட்டில் ஒரு 3ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அது பார்த்திங்கன்னா அவர் வந்து கபி அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 3-0 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் ஒரு அருமையான நியூஸ் தான் கொடுத்துருக்காப்புல நம்மளே. நீங்கள் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஒரு அருமையான நியூஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் தான் எடுத்துருக்கீங்க. கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆல் போர்டு ஒரு 5 செட் வச்சுருந்தா கூட ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க என்னென்னு தெரியல. ஓகே மேலே நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க. நம்மளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு வெற்றியோடு நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகேவா? உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆனாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா?